லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் சாலைகளில் தஞ்சம் புகுந்தனர். இந்தியாவின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் நேற்றிரவு நிலநடுக்க அதிர்வுகள் பதிவானது. தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. விருதுநகரில் உள்ள சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கிருஷ்ணன் கோவில் உட்பட பல்வேறு இடங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டு உள்ளது. இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் வீடுகளில் இருந்த லட்சக்கணக்கான மக்கள் அச்சமடைந்தனர். சில இடங்களில் வீடுகளில் இருந்த பாத்திரங்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது. பெரும்பாலான பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் வந்து அச்சத்துடன் நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. விருதுநகரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.0 என்ற அளவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை எந்தவித உயிரிழப்புகளோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவையில் பிளாஸ்டிக் கழிவு குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் நச்சுத்தன்மை கொண்ட கரும்புகையால் மக்கள் அவதியடைந்தனர். போத்தனூர் அடுத்த செட்டிப்பாளையம் பகுதியில் சப்ருல்லா என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் கழிவு குடோனில் திடீரென தீப்பிடித்து உள்ளது. பிளாஸ்டிக் பொருட்கள் என்பதால் தீ மிக வேகமாக பரவி குடோன் முழுவதும் எரிய தொடங்கியது. இதில் வானை முட்டும் அளவுக்கு நச்சுத்தன்மை கொண்டு கரும்புகை வெளியேறியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சுவாசிக்க முடியாமல் திணறினர். சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். அணைக்காமல் வீசிய சிகரெட் துண்டால் தீப்பற்றியதா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் 20க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்து உள்ளனர். பூவிருந்தவள்ளி பத்மாவதி நகரில் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் மக்களை அச்சுறுத்தும் வகையில் சாலையில் சுற்றித் திரிகின்றன. கடந்த ஒரு மாதத்தில் 20க்கும் மேற்பட்டோர் தெருநாய் கடிக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சாலையில் செல்ல அச்சம் ஏற்படுவதாக தெரிவித்த மக்கள் விரைவில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பகுதியில் கஞ்சா போதையில் வீடு புகுந்து தாக்கிய கும்பலை கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் வலியுறுத்தியுள்ளனர். பனங்காட்டு தெருவைச் சேர்ந்த ஐயப்பன் இருசக்கர வாகனத்தில் கடைக்கு சென்றார். தொடர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டு இருந்தபோது ஹரி என்ற இளைஞர் ஐயப்பனின் இருசக்கர வாகனத்தை தள்ளிச் சென்றதாக தெரிகிறது. இதையடுத்து அவர் இளைஞரை தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து ஹரி தனது நண்பர்கள் 20க்கும் மேற்பட்டோருடன் வந்து ஐயப்பனை கடுமையாக தாக்கினார். தடுக்க வந்த அவரது தந்தை அழகர்சாமி, தாய் நீலாவதி ஆகியோரையும் அவர்கள் தாக்கினர். படுகாயமடைந்த மூவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கஞ்சா போதையில் தாக்குதலில் ஈடுபட்டோரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குவைத்தில் வேலை பார்த்து வந்த இளைஞரிடம் டேட்டிங் செயலி மூலம் பெண் குரலில் பேசி 40 லட்சம் ரூபாய் வரை பண மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த யாதவராஜா என்பவர் குவைத் நாட்டில் எலக்ட்ரிஷியனாக பணியாற்றி வந்தார். இவர் ஃபேஸ்புக்கில் வந்த லிங்க் மூலம் டேட்டிங் செயலியை டவுன்லோட் செய்து உள்ளார். அந்த செயலியில் ஒரு பெண்ணிடம் சாட் செய்து வந்த அவர் திருமணத்திற்கு வரன் இருப்பதாக அவர் கூறியதை நம்பியுள்ளார். திருமணம் செய்ய செயலியில் இருந்து ஒரு பெண்ணை தேர்வு செய்து பேசி வந்தார். பெண் குரலில் அவரிடம் பேசி வந்த நபர் தனது குடும்பத்தின் பண கஷ்டத்தை சரி செய்துவிட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறியிருக்கிறார். இதனை நம்பிய யாதவராஜா பல்வேறு தவணைகளாக சுமார் 41 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பினார். சில நாட்களில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். டேட்டிங் செயலி மூலம் இளைஞர் லட்சக்கணக்கில் பணத்தை பறிகொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாக மிரட்டிய தீயணைப்பு வீரர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் வேலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையில் பணிபுரிந்து வருகிறார். திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியின் 17 வயது தங்கையிடம் ஆசை வார்த்தை கூறி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி சசிகுமாரின் பழக்கத்தை துண்டிக்க முயற்சி செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சசிகுமார்
தன்னுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடப் போவதாக மிரட்டியுள்ளார். இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் தீயணைப்பு வீரர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் இருந்து திருவண்ணாமலையை கடந்து சேலம் செல்லும் அரசு பேருந்தை சேலம் மாவட்ட போக்குவரத்து பணிமனை ஓட்டுநர் சரவணகுமார் இயக்கினார். தொடர்ந்து மாமண்டூர் கிராமத்தில் நேரமின்மை காரணமாக தனியார் பேருந்தை அரசு பேருந்து முந்தி சென்றதாக தெரிகிறது. இதனையடுத்து அதிவேகமாக வந்து அரசு பேருந்தை வழிமறித்த ஓட்டுநரை தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் பயணிகள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் தெருநாய்கள் கடித்து அடுத்தடுத்து 3 குழந்தைகள் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு நகராட்சி பகுதியில் தெருநாய்களின் தொல்லை அண்மை காலமாக அதிகரித்துள்ளது. இது சம்பந்தமாக நகராட்சி அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஒரே நாளில் 6 வயதுடைய 2 சிறுமிகள் மற்றும் 14 வயதான சிறுவன் என 3 குழந்தைகளை நாய்கள் கடித்திருக்கின்றன. காயமடைந்த 3 பேரும் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகரித்து வரும் நாய் தொல்லையால் அச்சத்தில் உள்ள அப்பகுதி மக்கள் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு அருகே தன்னிடம் இருந்து குழந்தையை பிரித்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது இளம்பெண் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். ஈரோட்டை சேர்ந்த நந்தகுமார் என்பவருக்கும் வெண்ணிலா என்ற பெண்ணுக்கும் பெற்றோர் சம்மதத்துடன் 2021ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு ஆசினி என்ற பெண் குழந்தை உள்ள நிலையில் வெண்ணிலாவின் குடும்ப பின்னணி மற்றும் சாதியை சுட்டிக்காட்டி கணவரும் அவரது குடும்பத்தினரும் அடித்து சித்திரவதை செய்துள்ளனர். காவல் நிலையம் சென்றபோது கணவர் தரப்பை சேர்ந்த 50 பேர் குழந்தையை தரமாட்டோம் என கூறி வெண்ணிலாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு போலீசார் முன்னிலையிலேயே தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. எனவே தனது பச்சிளம் குழந்தையை மீட்டு தரவும் பாதுகாப்பு வழங்க கோரியும் ஈரோடு எஸ்பியிடம் வெண்ணிலா புகார் அளித்துள்ளார். வாணியம்பாடியில் ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 6 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்தனர். பெங்களூரில் இருந்து ஹார்ன்ஸ் மற்றும் குட்கா போன்ற தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ரயில் மூலம் கடத்தி வரப்படுவதாக தகவல் கிடைத்தது. அதன்படி வாணியம்பாடி ரயில் நிலையம் அருகே சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஜான்சி என்ற பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். அவர் 6 கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்த நிலையில் அவற்றை பறிமுதல் செய்ததோடு பெண்ணை கைது செய்தனர். தனது பெட்டிக்கடையில் விற்பனை செய்வதற்காக அப்பெண் குட்கா பொருட்களை ரயில் மூலம் கடத்தி வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பாதுகாப்பு வழங்கக் கோரி காதல் திருமணம் செய்த ஜோடி கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. லக்கி நாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஜனார்த்தனன் சென்னையில் ஜேசிபி ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார். இவரும் செங்கல்பட்டை சேர்ந்த கல்லூரி மாணவி சுபஸ்ரீயும் காதலித்து வந்த நிலையில் பெண்ணின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இளம் பெண்ணுக்கு வேறு இடத்தில் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியேறிய சுபஸ்ரீ காதலனின் குடும்பத்தினர் முன்னிலையில் அவரை திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே பெண்ணின் உறவினர்கள் கொலை மிரட்டல் விடுத்து வருவதால் பாதுகாப்பு வழங்கக் கோரி இருவரும் கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு இளம் ஜோடிக்கு பாதுகாப்பு வழங்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
சிவகங்கை அருகே சமையல் செய்வதற்காக ஆர்டர் செய்யப்பட்ட சிலிண்டர் எதிர்பாராத விதமாக வெடித்ததில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். காரைக்குடி டிடி நகர் பகுதியில் கருப்பையா என்பவரின் வீட்டில் காலை உணவு சமைப்பதற்காக அடுப்பை ஆன் செய்திருக்கின்றனர். அப்போது அருகே இருந்த சிலிண்டர் எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது. இதனால் வீட்டில் இருந்த 2 பெண்களும் கருப்பையாவும் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். இந்த விபத்து தொடர்பாக காரைக்குடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். காலை வேளையில் சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள மனித உரிமைகள் ஆணைய வளாகத்தில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற மாற்றுத்திறனாளி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகரை சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஆல்பர்ட் வர்த்தக முதலீடு செய்வதாக கூறி 1,75,000 ரூபாய் பெற்று மோசடி செய்ததாக ஆதி குருலட்சுமி என்பவர் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் ஆல்பர்ட்டிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஆதி குருலட்சுமி மற்றும் போலீசாரால் மன உளைச்சல் ஏற்பட்டதாக கூறி சென்னையில் உள்ள மனித உரிமைகள் ஆணைய வளாகத்தில் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற முந்திரி விவசாயி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாளிகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முந்திரி விவசாயி ராஜேந்திரன் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தார். அப்போது காரில் வழிமறித்த கும்பல் விவசாயி ராஜேந்திரன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தனர். படுகாயமடைந்த விவசாயி கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ள நிலையில் அவர் தீயில் எரிந்தவாறு சாலையில் ஓடும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து கடலூர் மாவட்ட எஸ்பி விஜயகுமார், பண்ருட்டி டிஎஸ்பி ராஜா மற்றும் போலீசார் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இது தொடர்பாக 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் கார் மற்றும் காரின் உரிமையாளர் பார்த்திபன் என்பவரை கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். சேலத்தில் வெள்ளி நகைக்கடையில் பெண் மீது மிளகாய் பொடியை தூவி கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சேலம் மாவட்டம் சேலத்தாம்பட்டியில் வெள்ளி நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு ஹெல்மெட் அணிந்தபடி கையுறை போட்டுக் கொண்டு வந்த நபர் ஒருவர் தான் வைத்திருந்த பையில் இருந்து மிளகாய் பொடியை எடுத்தார். பின்னர் கடைக்குள் இருந்த பெண் முகத்தில் மிளகாய் பொடியை வீசியிருக்கிறார். உடனே அந்த பெண் கதறி கூச்சலிட்ட நிலையில் மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இது தொடர்பான சூரமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாநகராட்சியில் அயர்லாந்து நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் 800க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அயர்லாந்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஆட்சியர் அறிவித்த ஊதிய உயர்வை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சியில் தூய்மை பணி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் அதிவேகத்தில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் தட்டி கேட்ட முதியவரை கன்னத்தில் அடுத்தடுத்து அறைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையம் நோக்கி சங்கர் என்ற பெயர் கொண்ட தனியார் பேருந்து சென்றது. அந்த பேருந்தை ஓட்டுநர் மிகவும் வேகமாகவும் ஆபத்தான முறையிலும் இயக்கியுள்ளார். பேருந்தில் இருந்த முதியவர் ஒருவர், இவ்வளவு வேகமாக ஓட்டாதீர்கள் அல்லது என்னை இறக்கி விட்டுவிடுங்கள் என கூறியதாகவும், ஆனால் மீண்டும் வேண்டுமென்றே வேகமாக ஓட்டியதாக
செய்ததாகவும் கூறப்படுகிறது. பேருந்து நிலையத்திற்கு வந்து சேர்ந்ததும் முதியவரை கடுமையான வார்த்தைகளால் திட்டிய அந்த ஓட்டுநர் 2 முறை கன்னத்தில் அறைந்தார். சுற்றி இருந்தவர்களும் அவரை தட்டி கேட்காத நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு தடையை மீறி போட்டோ ஷூட் நடத்திய புதுமண தம்பதியின் செயலுக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. திருமலையில் போட்டோ ஷூட் மற்றும் ரீல்ஸ் பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருமலையில் திருமணம் செய்து கொண்ட ஜோடி ஏழுமலையான் கோயில் முன்பு உள்ள காலி இடத்தில் போட்டோ ஷூட் நடத்தினர். தொடர்ந்து கணவன் மனைவி நெற்றியில் முத்தமிடும் காட்சிகளும் படமாக்கப்பட்டன. இச்செயல் கோயிலுக்கு வருகை புரிந்த மக்களிடம் முகம் சுழிக்கும் வகையில் அமைந்ததால் புதுமண தம்பதியின் செயலுக்கு கண்டனங்கள் எழுந்தன. இதையடுத்து திருவண்ணாமலையை சேர்ந்த புதுமண தம்பதி திருமால் மற்றும் காயத்ரி ஆகியோர் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். கோவையில் பேராசிரியர் வீட்டில் கொள்ளையடித்த வழக்கில் சுட்டு பிடிக்கப்பட்ட குற்றவாளியிடமிருந்து 25 சவரன் நகை மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி பேராசிரியர் ஞானப்பிரகாசம் என்பவர் வீட்டில் கடந்த அக்டோபர் மாதம் 45 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட ராஜசேகர் என்பவரை திருச்சியில் வைத்து போலீசார் சுட்டு பிடித்தனர். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் குணமடைந்த நிலையில் காவல் நிலையம் கொண்டு சென்று போலீசார் விசாரணை தொடங்கினர். அதில் பேராசிரியர் வீடு மட்டும் அல்லாமல் பல்வேறு வீடுகளில் அவர் கைவரிசை காட்டியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 25 சவரன் நகையை மீட்ட போலீசார் மீதி நகைகளை மீட்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்கிடையே 3 நாட்கள் போலீஸ் காவலில் இருந்த ராஜசேகர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டார். கள்ளக்குறிச்சியில் அரசு பேருந்து நடத்துனரிடம் இளைஞர்கள் மது போதையில் டிக்கெட் எடுக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்திலிருந்து தியாகதுருகள் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் மது போதையில் ஏறிய இளைஞர்கள் 4 பேர் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஓட்டுநர் பேருந்தை திருக்கோவிலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நிறுத்தினார். இதையடுத்து இளைஞர்கள் 3 தப்பி ஓடிய நிலையில் ஒருவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போலீசார் எச்சரித்து இளைஞரை அனுப்பி வைத்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கோயில் நிலத்தை மீட்க சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் கோயில் நிலத்தை மீட்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆய்வில் 123 ஏக்கர் நிலத்தை 233 பேர் ஆக்கிரமித்துள்ளது கண்டறியப்பட்டது. இதையடுத்து கோவில் நிர்வாகத்தினர், வருவாய்த்துறை, காவல்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் கோயில் நிலத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது அரசு அதிகாரிகளுக்கும் விவசாய பொதுமக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பெயர் பலகையை தகர்த்து எறிந்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 1 வார காலம் அவகாசம் வழங்கி அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாதயாத்திரை பக்தர்கள் கிரிவல பாதையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் தைப்பூச திருவிழா பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பாதயாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் முருகன் பாடல்களை பாடியும் கிரிவல பாதையில் குவிந்து வருகின்றன. தைப்பூச விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு 3 நாட்கள் கட்டணமில்லா தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி நிகழும் சூழலில் பசுமை போர்த்திய புல்வெளிகள் மற்றும் செடிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல பனி படர்ந்து காணப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உறைபனி சீசன் தாமதமாக துவங்கினாலும் அதன் தாக்கம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக தற்போது அதிகாலை வேளையில் 7 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக வெப்பநிலை நிலவியது. கடும் குளிர் ஏற்பட்டதால் புற்களின் மேற்பரப்பில் நீர்த்துளிகள் உறைந்து வெள்ளை முத்துக்கள் போன்று காணப்பட்டது. சூரிய ஒளி பட்டதும் உறைபனி ஆவியாகிச் செல்லும் காட்சிகள் கண்ணை கவரும் வகையில் இருந்தது.
சென்னையில் பீகார் குடும்பம் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண்ணின் சடலம் பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து மீட்கப்பட்டது. பீகாரில் இருந்து வேலை தேடி சென்னை வந்த இளைஞர், அவரது மனைவி மற்றும் குழந்தை கடந்த ஞாயிறன்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கணவர் மற்றும் 2 வயது குழந்தையின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் மனைவியின் உடலை தேடும் பணி நடைபெற்று வந்தது. தனிப்படை போலீசார், மாநகராட்சி பணியாளர்கள் 3 நாட்களாக பெண்ணின் உடலை தேடி வந்த நிலையில் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கோயில் மற்றும் ஜவுளி கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். நாகக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கோயில் பூசாரி சுப்பிரமணி காலை கோயிலுக்கு சென்றபோது உண்டியலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதேபோல அதே கிராமத்தில் உள்ள ஜவுளி கடை மற்றும் உரக்கடையிலும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போலீசார் வெங்கடேசன், யாகவர், குருமூர்த்தி ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3200 ரூபாய் ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் சுவரொட்டிகள் ஒட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மல்லனம்பட்டி கிராமத்தில் ஆழ்துளை கிணறு மூலம் எடுக்கப்படும் தண்ணீரை பொதுமக்கள் குடிநீராகவும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதிக உவர்ப்பு தன்மை கொண்ட தண்ணீரை பயன்படுத்துவதால் உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் இணைத்து நல்ல குடிநீர் வழங்க வேண்டும் என ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதை கண்டித்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பொதுமக்கள் சார்பில் கண்டன சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் 2 இடங்களில் கிணற்றில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் 2 சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈருடையான்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ரட்சகன் என்பவரின் வீட்டிற்கு டைல்ஸ் ஓட்டும் பணிக்காக பீகாரைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து வேலை முடிந்து திரும்பிய அமர்ஜித் குமார் காணாமல் போனதாக தெரிகிறது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் டைல்ஸ் வேலை செய்ய வந்த வீட்டின் உரிமையாளரின் சகோதரர் ஜான் பீட்டர் என்பவரின் விவசாய கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இதேபோல 2 நாட்களுக்கு முன்பு சபேரியார்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஏசுதாஸ் என்பவரின் கடையில் பணிபுரிந்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த மானு மண்டோ கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இவ்விரு சம்பவங்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் நெல்லம்பள்ளி அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதேமங்கலம் வெங்கட்டம்பட்டி சாலை விரிவாக்க பணியின் போது குடிநீர் குழாய்கள் ஆங்காங்கே துண்டிக்கப்பட்டன. இதனால் வெங்கட்டம்பட்டி கிராமத்தில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று குடிநீர் எடுத்து வரும் நிலைக்கு கிராம மக்கள் தள்ளப்பட்டனர். இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் வெங்கட்டம்பட்டி தருமபுரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் ஊராட்சி செயலாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சமையல் வேலை செய்யும் பெண் ஒருவர் நோயாளிக்கு தையல் போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக சிகிச்சைக்காக வரும் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிகிச்சைக்கு வந்த ஒரு நபருக்கு மருத்துவமனையில் சமையலராக பணியாற்றும் பெண் ஒருவர் தையல் போட்டு சிகிச்சை அளித்துள்ளார். இதனால் உடன் வந்த உறவினர்கள் இச்சம்பவம் குறித்து புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மருத்துவர் பற்றாக்குறையை தீர்க்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது. உங்க கனவை சொல்லுங்க.